வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, பரங்கிக்காய் வச்சு ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பரங்கிக்காயில நம்ம குழம்பு, பொரியல் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்போம். இப்போ நான் அதில் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய் நல்லா உருகி வரட்டும். நம்ம பரங்கிக்காவை தோல் எடுத்துட்டு நல்லா சீவலில் சீவி எடுத்துக்கணும். நான் ஒரு 8 முந்திரி பயிர்கிட்ட போட்டுடுறேன். 8லேருந்து 10 போட்டுக்கோங்க. பரங்கிக்காய் தோல் எடுத்துட்டு சீவனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு முந்திரி பயிரை வறுத்துட்டு அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சீவன பரங்கிக்காவை தான் நம்ம இந்த நெய்யில் போட்டு நம்ம வதக்க போகிறோம். முந்திரி பயிர் நல்லா பொன்னிறமாக வறுபட்டதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரெண்டாவது இதை ஒரு தடவை நம்ம செய்ய தேவையில்ல. இந்த பேன்லேயே நம்ம இந்த மாதிரி நெய்யில் வறுத்து எடுத்துட்டோம்னா வேலை சீக்கிரம் முடியும். நல்லா பொன்னிறமாக வறுபட்டதுக்கப்புறம் நம்ம இந்த முந்திரி பயிரை எடுத்துடலாம். எடுத்துட்டேன். இப்போ அடுத்தது இந்த நெய்லேயே நம்ம சீவி வச்சுருக்க பரங்கிக்காவை போட்டு நம்ம வதக்கிடுவோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் சீவி எடுத்துக்கணும். சீவலில் சின்ன கன்று பெரிய கன்று 2 இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், ரொம்ப சின்னதாக வேணும்னா சின்ன கன்று சீவலில் சீவிக்கோங்க. இல்லை கொஞ்சம் இந்த மாதிரி பெருசு பெருசாக இருந்தால் ஓகேனா நான் பெரிய கண்ணில் தான் சீவிருக்கேன். இந்த மாதிரி நல்லா சீவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது அப்படியே நெய்யில் வதங்கட்டும். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக தான் பண்ணணும். ஏன்னா அடி பிடிச்சிடுச்சின்னா டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டோம்னா அது நல்லா சுண்டிடும். எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது இப்போ நம்ம போட்ட உடனே. ஆனால் இது வதங்கினப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் தான் ஆகும். அந்த அளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், பாதி வதங்கிடுச்சு. இது நல்லா வதங்கட்டும். நெய் வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரையை முழுசாக அப்படியே சேர்த்தாலும் சரி, இல்லை ஏலக்காய் போட்டு சர்க்கரையை சின்ன ஜாரில் நல்லா அரைச்சி சேர்த்துக்கினாலும் உங்கள் விருப்பம்தான். நான் ஒரு 3 துண்டு பரங்கிக்காய் தான் எடுத்திருந்தேன். அதுக்கு இந்த சர்க்கரை போதுமானது தான். உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் ஸ்வீட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி விட ஆரம்பிச்சிடுது. சர்க்கரை நம்ம சேர்த்த உடனே தண்ணி விட்டுடுச்சு பாருங்கள். இது அப்படியே நம்ம கலக்கி விட்டோம்னா அந்த சர்க்கரைலாம் சுண்டி நல்லா அந்த பரங்கிக்காய் இன்னும் அப்சர்வ் பண்ணி நல்லா வேக ஆரம்பிக்கும். இந்த தண்ணி சுண்டட்டும். நல்லா சர்க்கரை கரைஞ்சி வந்துடுச்சு. பூசணிக்காய் இன்னும் நல்லா வேக ஆரம்பிச்சிடுது. இப்போ நான் ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காவை அப்படியே தட்டி போட்டுக்கிறேன் வாசனைக்கு. போட்டுட்டு அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சுண்ட ஆரம்பிக்குது பாருங்கள். சர்க்கரையிலேருந்து வந்த தண்ணி சுண்ட ஆரம்பிக்குது. இது நல்லா சுண்டி நல்லா பேனை விட்டு அப்படியே சுருண்டு வர அளவுக்கு அந்த பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கைவிடாமல் இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது இப்படியே இருக்கட்டும், லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன்.
சர்க்கரையிலேருந்து வந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா பரங்கிக்காய் வெந்துடுச்சு. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடுறேன். இது வந்து ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சுன்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா, பேனில் ஒட்டாமல் வரணும் நம்ம வதக்கும்போது. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட நம்ம ஸ்வீட் வந்து ரெடி ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. நல்லா பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதாங்க சரியான கன்சிஸ்டன்சி. இது போதுங்க. நம்ம நெய் போட்டது நல்லா ஃபைனல் டச்சாக நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம ஃபைனலாக முந்திரி பயிரை இது கூட சேர்த்துடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பயிறு, அதை நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டோம்னா நம்மளுடைய பரங்கிக்காய் ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில், டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டாக இந்த பரங்கிக்காய் அல்வா இருக்குங்க கண்டிப்பாக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே பிடிக்கும். தேங்க்யூ.